ஹலோ மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஏதாவது குட்டி பிரேக்கில் நம்ம எங்கேயாவது பைக் ரைட் போவோம். உங்களுக்குமே தெரியும், நான் ரெகுலராக உங்களை மீட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நான் இந்த ஷாப் ஆரம்பிச்சதுலேருந்து மந்த்லி ஒன் டைமும் அந்த மாதிரி தான் மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் இந்த 3 to 4 வீக்ஸாக எங்கேயுமே போகல. எங்கேயாவது போகலான்னு ஒரு முடிவு எடுக்கும் போது ஏதோ ஒரு தடகளை வந்து தடுத்துருது. ஸோ லாஸ்ட் வீக் கூட நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த வீக் நம்ம மூணார் வந்திருக்கோம். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு மூணார் வந்துட்டேன். ஸோ எல்லோரும் மைண்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா பைக் ரைடு பண்ணுவாங்க. ஆனால் நல்லா இருக்க மைண்டை பைக் ரைடு பண்ணி ஒரு மோசமான ஒரு மனநிலைமையில் உட்காந்துருக்கேன். இது எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. நான் உங்ககிட்ட எல்லாமே புலம்பி தீர்த்துறேன். ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தன் புலம்புறது கேட்டால், ஓ இப்படி ஒருத்தர் இருக்காண்டா கம்பெனிக்கு அப்படின்னு. ஸோ எல்லாருமே கேளுங்க ஃபுல்லாக. Itself up on his wrist with secrets that it hid. Now he's got superpowers, he's no ordinary kid, he's Ben 10. So if you see him, you might be in for a big surprise. He'll turn into an alien before your very eyes. He's slimy, creepy, fast and strong, he's every shape and size, he's Ben 10. பாயிண்ட்டுக்கு வருவோம். மார்னிங் ஒரு 4 மணி போல் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். டைமிங்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ டைமிங்லாம் எந்த குறையும் சொல்லவே முடியாது. கரெக்டாக எழுந்திரிச்சிட்டேன், கரெக்டாக ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் நான் வீடியோ ஷூட் பண்ணல. கொஞ்சம் லாங் வந்ததுக்கப்புறம் சரி வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லி கேமராலாம் எடுத்து மாட்டிட்டு ஒரு 100 மீட்டரை கொஞ்சம் நகர்ந்துருப்பேங்க. டக்குன்னு கேமரா படுத்து ரோட்டில் அப்படியே ஒரு தர நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அந்த ஒட்டியிருக்க டெம்பர் லைட்டாக சரைச்சு மேலே பார்டர் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி ஓகே, மனசை தேத்திட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். One hour later. இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு சன்ரைஸ் ரைடில் தாங்க இருக்கோம். நம்ம கோபி அண்ணா சொன்ன மாதிரி சன்ரைஸ் ரைடு. ஹாய். ஸோ போகிற போக்கில் நம்ம அப்படியே போகலாமா பேசிக்கிட்டே? ஸோ வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. இது ஒரு ரோட் ட்ரிப் மட்டும்தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி எந்த பிளேஸும் கவர் பண்ண போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மூணார் போகிறோம். ஸோ தோன்ற அளவுக்கு சுற்றிட்டு ஓடிய ரிட்டனாக இருக்கோம். போகலாமா? வாங்க. எனக்கு என்றைக்காச்சும் பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தனியாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அந்த தனிமையாக இருக்கும்போது தான் அது நானாக அதை ஃபீல் பண்ணுவேன். ஸோ யாராவது பார்க்குறாங்க, ஸோ நம்ம பண்ணுறதை நோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணாவே நான் அந்த பண்ணுறதை விட்டுருவேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குது. ஆனால் இந்த லோன்லினஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஸோ நான் நினச்சதை நான் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுவேன். அது தப்பாக ரைட்டானலாம் தெரியாது, என்னோடய சர்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இங்கே பாருங்களேன், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுவும் இந்த சன்ரைஸ், அந்த சன்ரைஸில் முன்னாடி அந்த காற்றாலை, பெரிய காற்றாலை, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணும் போதே ஒரு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்குதுல்ல. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் உடுமலைப்பேட்டையே போகல. ஆனால் நான் அதுக்குள்ளே ரோட்டில் யானையை பார்ப்பேன்னு நான் நினச்சிக்கிற பார்க்கணுக்கா. ஏன்னா மோஸ்ட்லியாக எங்கே போனாலும் நான் யானையே என் கண்ணில் படாது. ரொம்ப ரேராக தான் இருக்கும். எவ்வளோ ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன், அது இவ்வளோ பக்கத்தில் பார்த்தாலும் எனக்கு கைகள்லாம் அப்படியே உதறுதுங்க.
இவ்வளோ பக்கமாக நான் யானை பார்த்ததே இல்லை. ஸோ நீங்களே பாருங்கள். ஆமாங்க, இது ஒரு பொம்மை தான். ஆனால் நான் இவ்வளோ பக்கத்தில் நான் யானையை பார்த்ததே இல்லை. சின்ன வயசில் பார்த்துக்கனா எனக்கு தெரியல. நான் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு பக்கத்தில் தான் ஃபாரஸ்ட்டும். அங்கே எப்பயுமே யானை வருதுன்னு ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது அந்த யானை வரவே வராதுங்க. என்னன்னே தெரியல. பொம்மையாக இருந்தாலும் கொஞ்சம் டெரராக தான் இருக்குது பக்கத்தில் பார்க்கும்போது. அதாவது காற்றுல அந்த தலை ஆடும்போது யானை மாதிரி. சரி, நம்ம போகிற வழியில் யானையை பார்ப்போம் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம ரோட்டில் போகும்போது 2 சைடு மரம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுல்ல. ஆனால் நாங்கள் இருக்க ஊர்லேயும் இந்த மாதிரி மரங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் ரோடு போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் உடுமலை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. ஸோ இதை தாண்டி தான் நம்ம போகணும். இதை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடணுமா என்ன எதுன்னு தெரியல. நான் போயிட்டுருக்கிறது வீக் டேஸ்னால என்னை அவ்வளோக்கு கண்டுக்கலையே, அதுவும் தெரியல. எனக்கு இதை பற்றி அவ்வளோக்கு தெரியாதுங்க. நான் பாட்டுக்கு மேப் போட்டு அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கேன். அது இந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டேன்னு சொல்ல நினைக்கும் போதே ஒரே ஹாப்பி. அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கேன் நான் மூணாரை நோக்கி. மூணாருக்கு வந்த நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இந்த ரோடோட ஸ்பேஸ் பத்தாதனால தாங்க. ஸோ நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம இங்கே ரோடு போட சொன்னோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாதி மரம் காணாமல் போயிடும். இருக்கிறத அப்படியே இருக்க விடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம். நீங்கள் எப்போயாவது மூணார் வரணும்னு ஆசைப்பட்டா வீக் டேஸ் வாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். அப்படி நீங்கள் வீக்கெண்டு தான் லீவ் இருக்குதுன்னு சொன்னால் பைக்கில் வாங்க. ஸோ காரு, பெரிய பஸ்ஸு அதெல்லாம் வந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். உங்களோட ட்ராவலிங் டைமு இதுலேயே 1 டேயில் முடிஞ்சிருங்க. ஸோ அது மட்டும் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ரோடு கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது. ஸோ ஒரு சைடில் இறங்கிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஆமாம், ஏன் திடீர்னு மூணாறு, அதுவும் சோலோ ட்ரிப்பு, அதுவும் இந்த டைமில்? ஸோ அது நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை. ஸோ இது மூணார் வந்து நான் டிசம்பர் மந்தில் பிளான் பண்ண ஒரு பிளேஸுங்க. ஸோ இவ்வளோ நாள் டிலே ஆனது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ஜூன் மந்த் ஸ்டார்ட்டில் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரே ரீல்ஸு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு பிரேக் வேறு இருந்துச்சுங்களா, மிஸ் பண்ணாமல் சோலோ ட்ரிப் அடிச்சிட்டேன். இங்கே போகிற வழியில் ஒரு ஹில்ஸ் இருக்காட்டிருக்குங்க. ரொம்ப சின்ன சின்ன ஏர்பின் பெண்டாக இருக்குது. பெரிய பெரிய வண்டிலாம் வந்தால் செம்ம டிராஃபிக் ஆகும். ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் வீக்கெண்டு வர மாதிரி இருந்தால் பைக்கு தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பஸ்ஸு கார்லாம் ரிஸ்க்குங்க. நீங்களே பார்ப்பீங்க. இருங்க நான் வளைக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, பெரிய லோடு வண்டி. ஸோ அப்படியே அதை டேர்ன் பண்ண முடியாமல் அப்படியே நிற்கிது. அதே வீக்கெண்டுனா அப்படியே ஃபுல்லாக லைன் கட்டி நின்றுவாங்க. செம்ம டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தது தான் தமிழ்நாடோட பார்டருங்க. ஸோ எண்டு. இதுக்கப்புறம் தான் கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்குது. ஸோ நம்மளோட ரைடே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட வேவே செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இதுக்கப்புறம் கேரளா பார்டர் செக் போஸ்ட் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, காரில் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பைக்கில் எதுவுமே செக் பண்ணல. நான் பாட்டுக்கு மேப் போட்டுக்கு போயிட்டே இருந்தேங்க.
இதுதான் கேரளா செக் போஸ்ட். ஜீப்புக்கெலாம் பர்மிஷன் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பைக் என்னை சைடில் போக சொல்லிட்டாங்க. கிளம்பு கிளம்பு. இதாங்க ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த மட்டத்துக்கு மேலே ரோடு மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என் வண்டிக்கு இன்றைக்கி சரியான வேட்டன் மட்டும் நல்லா தெரியுதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்தாக இவனை லாங் டிரைவ் நான் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகல. ஆனால் இன்றைக்கி மொத்தமாக வச்சு பறக்கிறான் பையன். உங்களில் சில பேர் நினைப்பீங்க, எதுக்குடா இவ்வளோ தூரம் பைக்கில் அதுவும் சோலோவாக கிளம்பிகிட்ருக்க அப்படின்னு. எப்படி சொல்கிறது, இந்த வயசில் தாங்க நம்ம எவ்வளோ தூரம்லாம் போக முடியும் பைக்கில். அதுக்கப்புறம் 50, 60, 70 தாண்டிட்டா உங்களுக்கு பைக்கை தொடவே தோணாது. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்லாம் 50 தாண்டுவோம்னு தெரியல. தாண்டினா கூட நம்ம ஹெல்த்து எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எங்கெங்கே சுற்ற முடியுமோ அங்கெல்லாம் பைக் எடுத்து சுற்றிடுங்கடா மக்கா. நான் கொஞ்சம் டைம் இருந்தால் இந்த தூவனம் வாட்டர் ஃபால்ஸ் நான் விசிட் பண்ணலான்னு பிளான் போட்டு தான் கூகுள் மேப்பில் அதை செலக்ட் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வியூ மட்டும் தான் தெரியுது. எப்படி போகணும், எங்கே என்ட்ரன்ஸு எதுவுமே தெரியல. ஆனால் வியூ செம்மையாக இருக்குங்க. அதுவும் இயர்லிங் மார்னிங் நம்ம அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அப்படியே அந்த மலைகளும் அந்த வெள்ளையாக தெரியுது அந்த அருவி இருக்கிறதாங்க தூவனம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ தண்ணி நல்லாவே இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஆனால் ட்ரெக் பண்ணி போகணும். அப்படியே ட்ரெக்கிங் மட்டுமே இன்னும் 1 hour என்னமோ சொன்னாங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே, நம்ம என்ன தான் மூணாருக்கு இப்போ ரோட் ட்ரிப் வந்தாலும் எனக்கு மூணார் பொறுத்தளவுக்கு ஒரு சில பிளேஸ்லாம் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குங்க. அதில் ஒன்று தான் மறையூரில் இருக்க இந்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ரீசெண்டாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வேறு மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மூணாரில் அப்படின்னு ஒரே ஐப் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பிரேக்கில் இருந்துச்சு, வண்டி எடுத்துகிட்டு இப்போ மூணார் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஜிப் லைன்லாம் வச்சுருக்காங்க இங்கே. கிளைமேட் நல்லா இருந்தாலும் நான் போக மாட்டேன் ஜிப் லைன்லாம், அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நம்ம மறையூரில் இருக்க இந்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். ஆனால் கூகுள் மேப்பில் காட்டுற லொக்கேஷன் படி போனால் அந்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா இல்லை ஏதாவது வழி மாதிரி போயிட்டுருக்கோமாங்கிற ஒரு டவுட்டில் தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இங்கே தண்ணி இல்லை. மான்சூன் இருக்குன்னாங்க, ஆனால் இங்கே வெயில் அடிக்குது. ஆனால் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த அருவி. 1 hour later. கேப் ரோட்டில் தான் இருக்கேன் மூணாரில். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிளைமேட் இல்லை, ஆனால் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்.
ஸோ நம்ம RX 100 கேப் ரோட்டில் ஓட்டாமல் போனால் என் மனசு கேட்காதுங்க. ஸோ அந்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரோலை போட்டு கேப் ரோடுக்கு வந்துட்டேன். கிளைமேட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கேப் ரோடில் நம்ம வண்டியை ஓட்டியே ஆகணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. எப்படி மக்கா இருந்துச்சு இந்த கேப் ரோட்? ஸோ இங்கே வெயில் அடித்தாலும் அழகாக தான் இருக்கும், வெயில் இல்லாமல் இருந்தாலும் அழகாக தான் இருக்கும் இந்த கேப் ரோட். ஸோ நிறைய பேர் சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒப்பிட்டு போவாங்க. நீங்கள் மூணார் வந்தால் கண்டிப்பாக இந்த கேப் ரோடில் ட்ராவல் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மூணார் வந்ததே வேஸ்ட்டுங்க, அப்படி தான் சொல்லணும். நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் விசிட் பண்ணிட்டு போங்க. அதுவும் இந்த மாதிரி எந்த சீசனாக இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க. வெயில் அடித்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், வெயில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு பேகை மறந்துட்டு போகிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போயிட்டேங்க. அப்புறம் திரும்பி வந்து எடுத்தேன், அதே இடத்துல இருந்துச்சு. அப்பா, அப்போ தான் ஒரு பெருமூச்சை விட்டேன். சரி இருங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கேன், திருப்பி வருவேன் 1 ஹவரில். சரி 1 கிலோமீட்டர் போனேன், திருப்பி வந்துடுவேன். ஆனால் இப்படி ஒரு ஞாபகம் மறதியை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. பேகை மறந்தது கூட தெரியாமல் தும்மச்சாலேன்னு மைண்ட் வாய்ஸில் பாட்டு கேட்டு எப்படி போயிட்டுருக்கான் பாருங்க. எவனா சொல்லி நிறுத்துங்கடா அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. 1 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கேன்டா நான். எப்படியோ திரும்பி போய் அந்த பேக்கை எடுத்துட்டேங்க. அதே இடத்துல அப்படியே இருந்துச்சு. ஆனால் பேக்கை மட்டும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் டேமேஜ். ஸோ அதை பற்றியே நான் ஓவர் திங்க் பண்ணி இந்த மூணாறு பைக் ரைடே நான் ஃபுல்லாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நல்ல வேலை பேக் கிடச்சிருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு மறதி கேரக்டர் உங்கள் கேங்லேயே இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த வியூவில் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல. ஆனால் நான் மேலே ஏறும்போது மோடம் போட்டுருந்துச்சு, இப்போ நான் கீழே இறங்கும் போது லைட்டாக மழை வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்டா இப்படி? எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேட்குறேன், எம்மா என்னம்மா இது? ஏன்டா எனக்கு மட்டும்தான் இப்படியா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மக்கா. இதோட நம்ம மூணார் ரோட் ட்ரிப்பு ஒரு வழியாக முடிக்கிறோம். ஸோ ரிட்டன் ஆகும்போது சரியான வெயிலுங்க. இந்த வெயிலையும் நான் ரைடிங் கியர்ஸு, ஹெல்மெட்டு, கிளாஸு
எல்லாத்தையும் போட்டுட்டு தான் நான் மேட்டுப்பாளையம் வந்து சேர்ந்தேன். ஏன்னா இதை கழட்டி பின்னாடியும் வைக்க முடில, முன்னாடியும் வைக்க முடில. விழுந்துருமோ இல்லை பின்னாடி தொட்டு தொட்டு பார்த்துட்டு பின்னாடி டிரைவ் பண்ணிட்டு மேப் பார்த்துட்டு போக முடியலைங்க. ரிட்டர்ன் வரக்கு எனக்கு பெட்ரோல் அமௌண்ட் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்த கால் பண்ணால் நான் அவனுக்கு அமௌண்ட் ஷேர் பண்ணிட்டேன் பேலன்ஸ் பார்க்காம. ஆனால் எனக்கு இப்போ ரிட்டர்ன் ஆக பெட்ரோலுக்கு பே பண்ண அமௌண்ட் இல்லை. சரி என்ன பண்ணுறது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மறுபடியும் அவன்கிட்ட அமௌண்ட் வாங்கி பெட்ரோல் அடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன். டோட்டலாக பார்க்கும்போது நல்லாவே சொதப்பிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே ஒரு அனுபவம் தானே. ஆனால் நான் போனதில் ஒன் ஆஃப் த பேட் ரோட் ட்ரிப்னே சொல்லலாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று எனக்கு நல்லா டக்குன்னு நல்லதாக மாட்டிடும். ஆனால் இந்த ட்ரிப்பில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களை நான் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஓகே, நம்ம லைஃப் எக்ஸ்ப்ளோர் வாக்ஸ்க்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல்.